காடியாம்பட்டியின் மாரியம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் இளமலை அடுத்த காடியாம்பட்டி மேற்கு தெருவில் பூமாரியம்மனுக்கு பண்டிகை போட்டிருக்கிறார்கள். 5/5/2026 செவ்வாய்க்கிழமையிலிருந்து பண்டிகை துவங்குகிறது. 8/5/2026 வெள்ளிக்கிழமை வரை பண்டிகை இருக்கிறது. கோயில் நிர்வாகியிடம் எந்தெந்த நாள் எந்தெந்த பண்டிகை என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனா செவ்வாய்க்கிழமை என்ன பண்டிகை? 5/5/2026 செவ்வாய்க்கிழமை என்ன பண்டிகை? செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து சாமி மெரவணை நையாண்டி மலை இருக்கிறது. வான வேடிக்கை இருக்குது. காலையில வந்து 5 மணிக்கு வந்து பூவாடுதல். புதன்கிழமை காலையில வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்து பூவாடு வந்து புதன்கிழமை தானே? புதன்கிழமை காலை 5 மணிக்கு புதன்கிழமை, அதாவது 6/5/2026 அன்னைக்கு புதன்கிழமை விடிய காத்தால வந்து பூவாடு எடுக்கிறது. 9 மணிக்கு வந்து சாமிக்கு திருக்கல்யாணம். அன்னதானம் அன்னைக்கு இருக்குது. அன்னதானத்துக்கு பூங்கரகம் எடுக்கிறாங்க. பூங்கரகம் எடுக்கிறாங்க. 7ஆம் தேதினா 7/5/2026, அதாவது வியாழக்கிழமை வந்து மாவளை கிடக்கிறது, அழகு குத்துறது, அக்னி கரகம், உருளைதண்டை வந்து பொங்கல் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு நைட்டு கலை நிகழ்ச்சி, அதாவது வியாழக்கிழமை நைட்டு கலை நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டம். வெள்ளிக்கிழமை என்னென்ன இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை வந்து பூ வரிட்டு, வெள்ளிக்கிழமை வந்து பூ வரிட்டு மஞ்சள் நீராட்டம் முடிஞ்சு கூத்து எல்லாமே இருக்குது. அனைத்து நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. நம் சேலம் மாவட்டம் இளமலை அடுத்த காடியாம்பட்டி மேற்கு தெருவில் இருக்கும் பூமாரி அம்மன் ஆலயத்தில் நீங்களும் பண்டிகையில் கலந்து கொண்டு பூமாரி அம்மன் அருள் பெறுக. வணக்கம், நன்றி. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். அம்மன் ஆலய தொகுப்பையும் இதில் காணலாம். டாடா. காடியாம்பட்டி மேற்கு தெரு பூமாரியம்மன் இன்று மிட்டாய் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். இன்றைய தேதி 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் ஊர் காடியாம்பட்டி மேற்கு தெருவு பூமாரியம்மா, நீ தங்கமான காரியம்மா, நாங்கள் ரொம்ப ஏழையம்மா, நெட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி வீட்டு வளர்த்து வீடு காடியாம்பட்டி பூமாரியம்மா. வணக்கம், நான் உங்கள் பேஸ்புக் சரவணன்.